அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நடப்பு நிகழ்வு அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல எதெல்லாம் முக்கியமான சொல்லிட்டு நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு 20 ஓகேங்களா, ஒரு 20 இது பார்க்கலாம். அந்த 20மே 20 நம்ம பேசப்படுற 20 விஷயமே அது முக்கியமானதா இருக்கும். அதாவது விருதுகள் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு ஓகேங்களா, எதுவாக இருந்தாலும் ஸ்கீம்ஸ் ஓகே, மத்திய அரசு திட்டம், மாநில அரசு திட்டம், முக்கியமான நூல் ஓகே, யார் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலையும் நம்ம 20 விஷயத்தை ஓகே நம்பர் 1 ஓகே, இது மாதிரி ஒரு 20 இது நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக வச்சு கொஞ்சம் காதால கேட்டாலும் சரி, இதை பற்றி நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலும் சரி, எக்ஸாம்ல வரக்கூடியதை செலக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. இன்னொரு விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வர குரூப் ஃபார் எக்ஸாம் உங்களுக்கே தெரியும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10ல இருந்து ஒரு 15 கொஸ்டின், கட்டாயம் 15 கொஸ்டின் இருக்கலாம் ஓகேவா. 10ல இருந்து 15, 15ல இருந்து 17 கூட போகலாம் ஓகேங்களா. அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அது இல்லாமல் நியூஸ் பேப்பர் ரீட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலுமே நம்ம வெறும் மாசம் ஒரு மெட்டீரியல் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியாது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. எவ்வளோ வெப்சைட் இருக்கு, போர்ட்டல்லேருந்து எவ்வளோ நிறைய வெப்சைட் இருந்தாலுமே நம்மளால அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை போய் ஃபுல்லாக அது ஒரு சப்ஜெக்டாகவே ஆயிடுச்சு ஓகேங்களா. அப்படி ஃபுல்லாக படிக்க முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சமீபத்தில் பேசப்படுற விஷயம் என்ன, இது முக்கியமாக பேசப்படுறாங்க. உதாரணத்துக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க ஓகேவா. எப்பயும் போது இல்லாமல் இந்த மாதிரி 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே 3 முறை தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்போ அந்த 5 பேர்ல முக்கியமான நபர்கள் யாரு ஓகேவா. விருது அதாவது முக்கியமான விருதாக இருந்தாலும் அது யார் வாங்குறாங்க அந்த நபர்களை பொறுத்தும் நம்ம அது எப்படின்னு சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. அப்போ அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்துட்டு போகாம, ஏன்னா இருக்கிற ஒரு 90 நாள் கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம படிக்க வேண்டியது முக்கியமானதை கண்டிப்பாக பார்த்துட்டு போய் ஆகணும் ஓகேவா. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஜிகேவை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற டைம் ஃபுல்லாக ஜிகே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. தமிழையும் ஜிகேவும் ஜிகேவாக பண்ணணும். ஜிகேவை கூடுதலாக 2 hours நீங்கள் மேலே கொண்டு போனால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிரீத்தி ரஜக் ஓகேங்க. இவங்க பேர் என்னன்னா, இவங்க பேர் பிரீத்தி ரஜக் ஓகே. ஃபர்ஸ்ட் இப்படி தான் படிக்கணுமே ஓகேவா. ஃபுல்லாக படிக்கிற முக்கியமான மெத்தட் சொல்லிட பாருங்க. பிரீத்தி ரஜக் இவங்க யாரு ஓகேவா. சமீபத்தில் இவங்க என்ன கொஸ்டினா இருக்கலாம், இவங்க யாரு ஃபர்ஸ்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அடிப்படையான விஷயம், இந்த பிரீத்தி ரஜக் இந்த பேர் என்னன்னா, இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் யாருன்னா, அதாவது துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை ஓகேவா. ஒரு மிகச்சிறப்பான துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. அப்போ ஒரு அடிப்படையான கரண்ட் அஃபேர்ஸ் என்னவா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பிரீத்தி ரஜக் இவரோடு தொடர்புடையதுன்னு கேட்கலாம், இல்ல இவரோட தொடர்புடைய விளையாட்டுன்னு கேட்கலாம். அப்ப முக்கியமான கொஸ்டினே துப்பாக்கி சுடுதல் ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. அப்ப எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த பிரீத்தி ரஜக்கை பத்தி மட்டும் நாம ஏன் இப்ப பார்க்க போறோம், அதான் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, இந்திய ராணுவத்தினுடைய முதல் பெண் சுபேதார் ஓகேவா. இந்திய ராணுவத்தினுடைய முதல் பெண் சுபேதார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சமீபத்தில் அறிவிச்சதுனால. இந்த பிரீத்தி ரஜக் யாரு, எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவங்க, அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம தெளிவா பார்த்துட்டு போனோம். இதை கண்டிப்பா கொஸ்டினா கேட்கலாம் ஓகேவா. இதை கொஸ்டினா கேட்கலாம், இல்ல சிம்பிளா இந்த பிரீத்தி ரஜக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்கலாம். புரியுதா உங்களுக்கு. எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருந்தாலுமே இவங்கள பர்டிகுலரா கேட்கலாம் ஓகேவா. என்ன விஷயம்னா, இதுதான் அவங்களுக்கான சிறப்பு. அப்ப இந்த ஒரு அந்தஸ்து கிடைச்சதாலதான் இந்த ஒரு வீராங்கனையை பத்தி கொஸ்டினா இடம் பெறலாம். அப்ப இந்த பிரீத்தி ரஜக் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை தெளிவா தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு. அப்ப இதைதான் நீங்க நல்லா மெயின் பண்ணணும். பிரீத்தி ரஜக்னா உங்களுக்கு 4 பாயிண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். புரியுதா உங்களுக்கு. வெறும் 1 பாயிண்ட் இல்லாம 4 பாயிண்ட். இவங்க மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய சொந்த மாநிலம் பாத்தீங்கன்னா ஓகேவா, மத்திய பிரதேசம் MP, மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இந்த பிரீத்தி ரஜக். அது தெளிவா தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய தொடர்புடைய ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை ஓகேவா. 2002 டிசம்பர் மாசம் தான் இவங்க இந்திய ராணுவத்திலே சேர்ந்தாங்க. கடைசி 2022 லாஸ்ட் எண்ட்ல தான் இந்திய ராணுவத்துல சேர்ந்தாங்க ஓகேவா. சும்மா தெரிஞ்சுப்போம். இருந்தாலும் இந்திய ராணுவத்தினுடைய முதல் பெண் சுபேதார் யாருன்னா நம்மளுடைய பிரீத்தி ரஜக், மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க ஓகேவா. இந்த 5 பாயிண்ட் போதும். சமீபத்தில் ஏசியன் கேம் நடந்திருக்கும் சீனால. அந்த ஏசியன் கேம்ல பாத்தீங்கன்னா வெள்ளி ஓகேங்களா, வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த டீம்ல இந்த பிரீத்தி ரஜக் இடம் பெற்றிருப்பாங்க ஓகேவா. நம்ம அது அவ்வளவு டெப்தா போகலனா கூட துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை, மத்திய பிரதேசம் சேர்ந்தவங்க, இந்த ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு தெரிஞ்சா போதும், கட்டாயம் கொஸ்டின் இடம் பெறலாம். எக்ஸ்பெக்டேஷன் அதாவது முக்கியமான கொஸ்டின் ஓகே, அதை சம்பந்தமா நம்ம ஒவ்வொரு வீடியோலும் ஒரு 20 நம்ம பார்க்க போறோம். கண்டினியூ ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான நம்ம அடுத்த செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனா ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான நபர் ஷேக் ஹசீனா ஒருத்தவங்க. அடுத்து நிதிஷ்குமார் ஓகேங்களா. அப்ப உங்களால ஃபுல்லா படிக்க முடியல கூட முக்கியமான நபர்களை பத்தி சிம்பிளான டேட்டா தெரிஞ்சுக்கணும். அவங்க பொறுத்துகளை கூட வச்சிடலாம் ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஷேக் ஹசீனா ஓகேவா, இவங்க ஒரு வங்கதேச நாட்டுடைய பிரதமர் ஓகேவா. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வங்கதேச நாட்டினுடைய பிரதமர் ரொம்ப முக்கிய, அதாவது பழைய குரூப் 4 கொஸ்டின்லயுமே இந்த வங்காளதேச பிரதமர்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம அண்டை நாடுகளை தரவா படிச்சுங்க ஓகேவா. என்ன ஒரு சிறப்புனா, மீண்டும் அவங்க பிரதமராக இருக்காங்க ஓகேவா. 5வது முறையாக பிரதமர் பதவி. முக்கியமான நபர் ஷேக் ஹசீனா வங்கதேச நாட்டினுடைய பிரதமராக சமீபத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அது கொஸ்டினா இருக்காது. எத்தனையாவது முறைனா 5th டைம் ஓகேவா. 5வது முறையாக பிரதமர் பதவியை வாங்கியிருக்காங்க ஷேக் ஹசீனா ஓகேங்களா.
ஞாபகம் வச்சுக்கோங்க, 5வது முறை. ஓகேவா? அவங்க கண்டினியூ, அதாவது தொடர்ச்சியாக 4வது முறை. புரியுதா பாருங்க, தொடர்ச்சியா 4வது முறையா பிரதமர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2000க்கு முன்னாடி, ஓகேவா, 1900 அந்த டைம்ல வந்து ஒரு முறை வாங்கியிருப்பாங்க. அப்ப 2009க்கு அதுக்கப்புறமா ஒரு தொடர்ந்து இப்ப 4வது முறை. புரியுதா உங்களுக்கு? தொடர்ச்சியா 4வது முறையும் மொத்தமா பாத்தீங்கன்னா 5th டைம். அப்ப பொதுவா பார்த்தா 5வது முறை பிரதமர் பதவி வாங்கியிருக்காங்க நம்மளுடைய ஷேக் ஹசீனா, வங்கதேசத்தினுடைய பிரதமர். ஓகே, முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார். ஓகே, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிதிஷ்குமார் யாருன்னு அடிக்கடி கேள்வி. ஓகேங்களா? என்னன்னா பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர். ஓகேவா? பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் நிதிஷ்குமார். ஓகேவா? என்ன சிறப்பா 9வது முறை இப்ப திருப்பியும் அங்க வந்து கூட்டணியில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பிஜேபி, ஓகேவா, அந்த பிஜேபியினுடைய ஆதரவால மீண்டும் என்ன பண்றாரு, சிஎம் ஆயிருக்காரு. அப்ப 9வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 9வது முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்தியாவிலேயே அதிக முறை முதலமைச்சர் பதவி வகிச்சது யாருன்னா, அதாவது அதிக முறை முதல்வராக தேர்வு செய்யப்படுறது யாருன்னா நம்மளுடைய நிதிஷ்குமார். அது ஒரு சிறப்பு அவர்கிட்ட இருக்கு, அதை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இவருடைய கட்சி பாத்தீங்கன்னா ஐக்கிய ஜனதா தளம். ஓகேவா? ஐக்கிய ஜனதா தளம் தான் இந்த நிதிஷ்குமாருடைய கட்சி. ஓகேவா? பீகார் மாநிலம். அப்ப 2 பேரை பார்த்திருக்கீங்க. ஒன்னு வந்து ஷேக் ஹசீனா வங்கதேசம், இன்னொன்னு நிதிஷ்குமார் நம்முடைய பீகார் மாநில முதலமைச்சர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். 9வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளாங்க. அப்ப 2 இது 3. ஓகேவா? அடுத்து 4th முக்கியமானதா பார்க்கலாம். இப்ப அடுத்து முக்கியமான 2 நபர்கள் பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து வருண் தோமர், இன்னொன்னு ஈஷா சிங். இந்த 2 பேருமே, அதாவது வருண் தோமர் ஒரு நபர், ஈஷா சிங் 2 பேருமே முக்கியமான நபர்கள். ஏன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரடியா, அதாவது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி 2024, ஓகேவா, 2020 நடப்பாண்டு ஒலிம்பிக் போட்டி எங்க நடக்குன்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நடக்க போகுது. அதுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து தகுதி, ஓகேவா, தகுதி பெற்றிருக்காங்க. யாருன்னா வருண் தோமரும் ஈஷா சிங்கும். ஓகேவா? அவங்க எக்ஸாம்ல அதை சிம்பிளா கேட்டலாம். வருண் தோமர் எந்த விளையாட்டு, போர்த்துகல் கூட மேட்ச் கூட வைக்க முடியும். இந்த பக்கம் வருண் தோமர், ஈஷா சிங்லாம் வச்சுட்டு அந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் வைக்க முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த 2 நபர்களை பத்தி தெளிவா படிச்சுக்கணும். அப்ப துப்பாக்கி சுடுதல், ஓகேவா, எந்த போட்டியை சேர்ந்தவங்கன்னா துப்பாக்கி சுடுதல் வீரர்கள் வருண் தோமர், ஈஷா சிங் 2 பேருமே தகுதி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 10 மீட்டர் ஏர் பிஸ்டல், ஓகே, இந்த செக்ஷன்ல 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் இந்த பிரிவுல ஆண்களுக்கான ஆடவர் பிரிவுல வருண் தோமரும், மகளிருக்கான பிரிவுல ஈஷா சிங், ஓகேவா, 2 பேருமே தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? எங்க வாங்கியிருக்காங்கன்னா இப்ப எங்க நடக்குதுன்னா இந்தோனேஷியா. ஓகேங்களா? இந்தோனேஷியாவில் ஓகே, இந்தோனேஷியாவில் நடக்குது. ஆசிய அளவுல தகுதி சுற்று போட்டி நடக்குது. எதுக்கு? 2024 ஒலிம்பிக் போட்டிக்கு அந்த தகுதி பெற அந்த காம்படிஷன் எங்க நடக்குதுன்னா இந்தோனேஷியாவில் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அங்கதான் வருண் தோமரும் ஈஷா சிங் 2 பேருமே 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் இந்த பிரிவுல தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதனால பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி 2024க்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான நபர்கள். வருண் தோமர், ஈஷா சிங் கண்டிப்பா பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா தகுதி பெற்ற காரணத்தினால் 2 பேருமே இடம் பெறலாம். ஓகேங்களா? அடுத்து ஒண்ணு பார்க்கலாம். இப்ப அடுத்து பாருங்க, அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. ஓகேங்களா? அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது தமிழக அரசால் வழங்கப்பட்ட விருது. இந்த விருது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்த விருது எதற்காக கொடுக்கப்படுறது இப்ப முக்கியமா பார்த்துக்கலாம். ஓகேவா? என்னன்னா பள்ளி தலைமை ஆசிரியர், ஓகே, இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்காக வழங்கப்படுற விருது தான் இந்த அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு முறையும் 100 தலைமை ஆசிரியர்களை தேர்வு செஞ்சுக்கிறாங்க. அந்த 100 தலைமை ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா 10 லட்சம் ஊக்க நிதி. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் எதுக்காக கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. என்ன ரீசன்னா தமிழக அரசு போடுற எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம், ஓகேங்களா, அது இல்லம் தேடி கல்வி திட்டமா இருக்கட்டும், பள்ளி மேம்பாடு, எல்லாமே அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்த வளாகம் முழுக்கமே தமிழக அரசனுடைய திட்டங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் செயல்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்துதான் ஒவ்வொரு வருஷமும் 100 தலைமை ஆசிரியர் தேர்வு செஞ்சு கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. கடந்த 2022, 2022, 2023 சட்டசபையில தான் இதை அறிவிச்சிருப்பாங்க. அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது. முக்கியமா பார்க்க வேண்டியது, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதை மட்டும் பார்க்கணும்னா இந்த விருது யாருக்கு போய் சேருது? பள்ளி தலைமை ஆசிரியர் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதாவது 100 தலைமை ஆசிரியர் செலக்ட் பண்ண போறாங்க. அவங்களுக்கான அந்த பதக்கம் எல்லாத்தையும் அறிவிச்சாலும் கேடயம் பதக்கம் வந்தாலுமே 10 லட்சம் ஊக்கம் நிதி, இந்த தொகையை பார்த்துக்கணும், 10 லட்சம் ஊக்க நிதியா கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமானது. அப்ப அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது யாருடன் தொடர்புடையதுன்னா பள்ளி தலைமை ஆசிரியரோடு தொடர்புடையது. ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. அடுத்து பாருங்க இந்தூர். ஓகேவா? இந்தூர் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். ஏன்னா எக்ஸாம்ல ஆல்ரெடி ஒரு முறை கேட்டிருக்காங்க. நாட்டினுடைய தூய்மையான நகரங்கள் பட்டியல் 2023 வெளியிட்டிருப்பாங்க. அதுல மீண்டும் இந்தூர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவா? இந்தூர் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலம். இந்தூர் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கும் இந்தூர். ஓகேங்களா? ஞாபகம் கிட்டத்தட்ட 7வது முறையாக
7வது ஆண்டாக அல்லது 7வது முறையாக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் இந்தூர் மீண்டும் மீண்டும் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. ஓகேங்களா, சூரத்துமே அதுல இடம் பெற்றிருக்கு. சூரத் வந்து குஜராத்ல இருக்கு. தேர்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா நவி மும்பை வந்திருக்கும். இதுல 3வது இடம் யார் வந்திருப்பாங்கன்னா நவி மும்பை வந்திருப்பாங்க. மாநிலங்களுடைய செயல்பாடு, ஓகேவா, மாநிலங்கள் வந்து தூய்மையான விஷயத்தை எப்படி செயல்படுத்துறாங்க அதை பொறுத்து மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கும். அது வந்து மகாராஷ்டிரா வந்திருக்கும். ஓகேங்களா, நம்ம பார்க்க வேண்டியது இந்தூரை பத்தி கண்டிப்பா பாத்துக்கணும். ஓகேவா, இந்தூர் எங்க இருக்குன்னா எம்பி மத்திய பிரதேசல இருக்கும். தூய்மையான நகரங்கள் பட்டியல மீண்டும் மீண்டும் கிட்டத்தட்ட 7வது ஆண்டாக இந்தூர் தான் வாங்கியிருக்கு. சூரத் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு, அதுவும் செகண்ட்ல வந்திருக்கு. 3வது பாத்தீங்கன்னா நவி மும்பை. ஓகேங்களா, நவி மும்பை தான் தேர்ட் பிளேஸ். மாநிலங்களுடைய செயல்பாடு, தூய்மைக்கான செயல்பாடு மாநில அளவு பட்டியல மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாடு 10வது இடத்துல இருக்கும். அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா தமிழ்நாடு வந்து 10th பிளேஸ்ல இருக்கும். நம்ம முக்கியமானது இது மட்டும் தான். ஓகே, அடுத்து 7th ஒன் பார்க்கலாம். முக்கியமானது பாத்தீங்கன்னா பிரதமரினுடைய தேசிய சிறுவர் விருதுகள் 2024. ஓகேங்களா, முக்கியமா பேர் பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய பால் புரஸ்கார். ராஷ்டிரிய இந்த லைன்லயும் கொஸ்டின் இருக்கலாம். ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2024. ஓகேவா, கீழ்கண்ட எத்தனை நபர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டதுன்னு 19 பேர். ஓகேங்களா, 19 பேருக்கு கொடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விருது, இது கண்டிப்பா பார்த்துட்டு போகணும். ஏன்னா பிரதமருடைய தேசிய சிறுவர் விருதுகள் 2024 எத்தனை நபர்களுக்கு அப்படிதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே 19 பேருக்கு கொடுத்திருக்காங்க. மொத்தம் 19 பேர். ஓகேங்களா, ஞாபகம் அந்த 19 பேர் 9 சிறுவர்கள் 10 சிறுமிகள். ஓகேவா, 9 சிறுவர்களுக்கும் ஓகேவா 10 சிறுமிகளுக்கும் கொடுத்திருப்பாங்க. மெயில் அண்ட் ஃபீமேல் கொடுத்திருப்பாங்க. ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. முக்கியமா இது அந்த சிறுவர்களுக்கான சொன்னாலும் ஏஜ் பாத்தீங்கன்னா 5 முதல் 18 வயசு. இது ரொம்ப முக்கியமான. ஓகேங்களா, 5 முதல் 18 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகேவா, 5 முதல் 18 வயதுக்குள் உள்ள சிறுவர் சிறுமிகள் அவங்களை தேர்வு செஞ்சுதான் இந்த ராஷ்டிரிய பால் புரஸ்கார் கொடுப்பாங்க. கீழ்கண்ட 6 துறைகள். ஓகேவா, கலை, வீரம், புதுமை, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை, விளையாட்டு. ஓகேவா, எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 துறைகளில் ஓகேவா இந்த 6 துறைகள்ல சிறப்பா செயல்படுகிற அந்த சிறுவர் சிறுமி தேர்வு செஞ்சுதான் ஒவ்வொரு ஆண்டுமே பிரதமருடைய தேசிய சிறுவர் ஓகேங்களா விருதுகள் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமானது ராஷ்டிரிய பால் புரஸ்கார். என்ன கொஸ்டினா இருக்கும்னா, இந்த ஆண்டு எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டது? மொத்தம் 19 பேரு. அதுல 9 சிறுவர்கள் 10 சிறுமிகள். ஓகேங்களா, கொடுத்துருக்காங்க. அந்த வயது தான் கேட்கலாம். ஓகேவா, 5 to 18 வயது. அதுக்கான தகுதி என்னன்னா 5 to 18 வயதுக்குள்ள இருக்கணும். ஓகேவா, அந்த சிறுவர் சிறுமிகளுக்கு 5 to 18 இருக்கணும். இந்த 6 துறைகளிலும் சிறப்பாக வீரதீர செயல்படுறாங்களா இந்த 6 துறைகள்: கலை, வீரம், புதுமை, தொழில்நுட்பம். ஓகேங்களா, விட்டுருக்கு கலை, வீரம், விளையாட்டு. ஓகேங்களா, இந்த 6 துறைகள்ல மட்டும் சிறப்பாக சில நபர்கள் தான் இந்த பிரதமருடைய தேசிய விருது ஒப்படைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. நம்ம அடுத்த ஒன்று பார்த்துடலாம். 7th ஒன் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஓகேங்களா, ஜம்மு காஷ்மீர் பத்தி முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா, பிரதமரினுடைய விஸ்வகர்மா திட்டம். ஓகேவா, பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம். ஓகேவா, முதல் யூனியன் பிரதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பிரதமரினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் யாருன்னா நம்மளுடைய ஜம்மு காஷ்மீர் தான். ஓகேங்களா, ஜம்மு காஷ்மீர் முக்கியமானது. அது என்ன பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, 18 வகை கைவினை கலைஞர்கள். ஓகேங்களா, கைவினை கலைஞர்கள், அதாவது 18 வகை கைவினை கலைஞர்களுக்கும் அவங்களுடைய வாழ்வில் மேம்படணும், வாழ்க்கை வந்து மேம்படுறதுக்காக மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து நிறைய நிதியுதவி கொடுப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் மொத்தமா தொகுத்தது தான் 18 வகை கைவினை கலைஞர்களுக்கு வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு திட்டம் தொடங்கினாங்க. தான் பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம். இதை தான் ஜம்மு காஷ்மீர்ல கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் முதல் யூனியன் பிரதேசம் அப்படின்ற ஒரு சிறப்பை ஜம்மு காஷ்மீர் கொஸ்டினா வந்திருக்கும். ஓகேவா, இந்த ஸ்கீம் வந்து 2023 மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, எந்த ஸ்கீம்னா பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர்ல கொண்டு வந்திருப்பாங்க. 2023 செப்டம்பர்ல வந்திருக்கும். மத்திய அரசு தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. இப்ப என்ன கொஸ்டின்னா, பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம். ஓகேவா, அந்த முதல் ஃபர்ஸ்ட் கொண்டு வரதால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜம்மு காஷ்மீர் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீம் என்னன்னா துக்கியில கொடுத்திருக்கோம். 18 வகை கைவினை கலைஞருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அரசுடைய நிதி மொத்தமா கொடுப்பாங்க. அதுதான் ஓகேவா, எல்லாத்தையும் அந்த இவங்க எல்லாரும் என்னென்ன தேவையோ அது கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் கொண்டு வந்து முதல் யூனியன் டெரிட்டரி யாருன்னா நம்மளுடைய ஜம்மு காஷ்மீர் தான். ஓகேங்களா, அடுத்து முக்கியமானது பார்க்கலாம். பாத்தீங்கன்னா யோகியாஸ்ரீ திட்டம். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் யோகியாஸ்ரீ திட்டம். இங்க பாத்தீங்கன்னா விழுதுகள் திட்டம், இது வேர்களை தெரியும். ஓகேங்களா, இது 2 நம்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யோகியாஸ்ரீ திட்டம் அப்படின்னா எந்த மாநிலம், அதாவது ஒரு திட்டத்தை படிச்சாலே ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் கொண்டு வந்திருக்காங்க, எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அதோட இலக்கு என்ன, அதுக்கு பயனாளிகள், அந்த திட்டம் யாருக்கு போய் சேருது, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம அதை கிளியர் பண்ண முடியும்.
யோகியாஸ்ரீ திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம், ஓகே, நம்முடைய வெஸ்ட் பெங்கால் தான் கொண்டு வந்திருக்காங்க, மேற்கு வங்கம் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு, அதாவது எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வா, அதாவது அரசு நடத்துகிற போட்டித் தேர்வா இருக்கட்டும், வேற நுழைவுத் தேர்வுகள் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து இந்த மாணவர்களால வெளில போய் பிரைவேட்டா படிக்க முடியாத பயிற்சின்னு சொல்லிட்டு அந்த இலவச பயிற்சி அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த மாணவர்களுக்கு இலவச பயிற்சி அடிக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கம் ஸ்கீம் பாத்தீங்கன்னா யோகியாஸ்ரீ திட்டம், ஓகேங்க. யோகியாஸ்ரீ திட்டம் எந்த ஸ்டேட்னா மேற்கு வங்கம். எதற்காகன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வா இருக்கட்டும், நுழைவுத் தேர்வுகள், எந்த ஒரு முக்கியமான தேர்வுகளுக்கும் தயாராவதற்காக இலவசமாக அந்த மாநிலமே பயிற்சி கொடுக்குது. அதுதான் யோகியாஸ்ரீ திட்டம். யோகியாஸ்ரீ திட்டம் மேற்கு வங்கம் தெளிவா பாத்துக்கணும். அடுத்து விடுதிகள் திட்டம், அடுத்து வேர்களை தேடி, ரெண்டுமே தனித்தனி திட்டம். இது ஒரு தனி ஸ்கீம், ஓகேவா. இது ஒரு தனி, இது ரொம்ப ரெண்டும் தனித்தனியான ஸ்கீம். விடுதிகள் திட்டம் வேற, வேர்களை தேடி திட்டம். ஆனா இந்த ரெண்டுமே யார் தான், தமிழ்நாடு தான், ஓகே. இந்த ரெண்டு தமிழ்நாடு தான், இந்த ரெண்டு திட்டமே தமிழ்நாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. விடுதிகள் திட்டம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அரசு பள்ளியில படிச்ச இதுக்கு முன்னால் படித்த மாணவர்கள்லாம் என்னன்னா அவங்கள ஒன்றிணைக்கணும், அவங்கள ஒன்றிணைச்சு அரசு பள்ளியில வந்து இந்த கட்டமைப்பு கொஞ்சம் உயர்த்தணும், ஓகேவா. கவர்மெண்ட் வந்து இவர்கள் மூலமா அந்த ஃபண்டை கலெக்ஷன் பண்ணி பள்ளிகளின் தரத்தை உயர்த்துறதுக்காக விடுதிகள் அப்படின்ற பேர்ல என்ன பண்றாங்க, முன்னாள் மாணவர்கள் என்ன பண்றாங்க, ஒன்றிணைக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த விடுதிகள் திட்டம். அப்ப கொண்டு வந்த மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான், ஓகே. விடுதிகள் திட்டம் தமிழ்நாடு. வேர்களை தேடி திட்டம் அது கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். அது என்ன வேர்களை தேடி ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. வேர்களை தேடி அப்படின்னா நம்ம தமிழ்நாடு, ஓகேவா, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பே வெளியில போய் செட்டில் ஆயிருப்பாங்க, ஓகே. வெளியில போயிருந்தாங்க. அவங்களுடைய குழந்தைகள், அதாவது 18 முதல் 30 வயது, அவங்களுடைய குழந்தைகள் 18 வயது 30 வயதுக்குட்ட அந்த இளைஞர்கள் என்ன பண்ணணும், அவங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து, அதாவது இங்க தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரிய இடங்களை சுத்தி காட்டணும், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி டூரிஸ்டா வந்து சுத்தி காட்டணும், ஓகேவா. அதுதான் வேர்களை தேடி திட்டம். அதான் நம்ம ஒண்ணுமே கிடையாது. இங்கிருந்து இடம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு போனாங்களா, ஒரு ஆஸ்திரேலியா, கனடா, அங்க இருக்கிற தமிழர்களை அவங்களுடைய குழந்தைகள், அதாவது 18 to 30 வயதுக்கு உள்ள குழந்தைகளை அந்த இளைஞர்கள் என்ன பண்ணணும், அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து இங்க தமிழ் கலாச்சாரத்தையும் இதை உணர்த்துற வகையில அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ட்ரிப் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதா, ஓகே. எல்லாத்தையும் சுத்தி காட்டி ஒரு ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான் வேர்களை தேடி திட்டம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுது. விடுதிகள் திட்டமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். யோகியாஸ்ரீ திட்டம் இது பாத்தீங்கன்னா அவருடைய மேற்கு வங்கம், ஓகே. மேற்கு வங்கம் பண்றாங்க. இந்த மாணவர்களுக்கு இலவச பயிற்சி, போட்டித் தேர்வா இருக்கட்டும், நுழைவுத் தேர்வு, மற்ற நுழைவுத் தேர்வு எதுவா இருந்தாலுமே இலவசமா பயிற்சி கொடுக்குற ஸ்கீம் தான் இந்த யோகியாஸ்ரீ. ரொம்ப முக்கியமான ஸ்கீம். இது ரெண்டும் முக்கியம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்க்கலாம். கபோ வெர்டே, ஓகேங்களா. கபோ வெர்டே குடியரசு, இந்த கண்ட்ரி பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆனா கபோ வெர்டே குடியரசு சமீபத்தில் இது ஏன் பேசப்படுதுன்னு பாத்தீங்கன்னா WHO, ஓகே, நம்முடைய உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா மலேரியா இல்லாத நாடு அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. கபோ வெர்டே குடியரசு இந்த நாட்டுக்கு தான் கொடுத்திருக்காங்க. மலேரியா இல்லாத நாடா அறிவிச்சிருக்காங்க நம்முடைய WHO. ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் இது. இந்த சிறப்பை பெறுகிற 3வது ஆப்பிரிக்க நாடு, ஓகேங்களா. 3வது ஆப்பிரிக்க நாடு தான் நம்மளுடைய கபோ வெர்டே, ஓகேங்களா. கபோ வெர்டே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மலேரியா இல்லாத நாடா அறிவிச்சிருக்காங்க. 3வது ஆப்பிரிக்க நாடு. ஆல்ரெடி 2 யாரும் பாத்தீங்கன்னா மொரீஷியஸும் அல்ஜீரியாவும். ஆல்ரெடி முதல் 2 நாடுகள். 3வதா கபோ வெர்டே, ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது நியூஸ். இது கபோ வெர்டே குடியரசு. டைரக்டா என்ன கேட்கலாம்னா கபோ வெர்டே குடியரசு இந்த நாட்டினுடைய தலைநகர் என்னன்னு கேட்கலாம். இந்த நியூஸ் இதை கேட்கலாம் கூட. இந்த கண்ட்ரியோட தலைநகர் கேட்கலாம். நமக்கு புரியாது, சம்பந்தமே இல்லாம யோசிச்சுட்டு இருப்போம். இந்த நியூஸ்னாலதான் இந்த நாட்டை பத்தி கேட்கலாம், ஓகேவா. இந்த நாட்டோட தலைநகர் பாத்தீங்கன்னா பிரையா, ஓகேவா. பிரையா அல்லது பிரியா, இந்த ரெண்டுமே அந்த சவுண்ட் தான் வேரியேஷன். இந்த கபோ வெர்டே குடியரசு இதனுடைய தலைநகர் பாத்தீங்கன்னா பிரையா, ஓகேவா. பிரையா அல்லது பிரியா, இதான் அந்த நேமே, ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைநகர். முக்கியமான குறைந்தது 3 ஆண்டுகள். இது எதுக்குன்னா ஒரு நம்ம WHO வந்து மலேரியா இல்லாத நாடா அறிவிக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு கண்டிப்பா குறைஞ்சது 3 வருஷத்துக்கு வந்து மலேரியா ஏற்படக்கூடாது. அந்த நாட்டுல வந்து அந்த மலேரியான்ற நோய் வந்து இருக்கக்கூடாது. எங்கேயுமே ஏற்படாம இருந்துச்சுன்னா அந்த 3 வருஷம் அந்த வேலிடிட்டி, அந்த 3 வருஷம் மலேரியா இல்லாம இருந்தாலே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதான் முக்கியம். குறைந்தது 3 ஆண்டுகள். அந்த 3 ஆண்டுகளுக்குள்ள எந்த இடத்துலயுமே மலேரியா இல்லைனாலே இந்த அந்தஸ்து கொடுத்துருவாங்க. மலேரியா இல்லாத நாடு நம்மளுடைய கபோ வெர்டே அறிவிச்சிருக்காங்க. 3வது ஆப்பிரிக்க நாடு தான் இது. ஆல்ரெடி 2 பாத்தீங்கன்னா மொரீஷியஸும் அல்ஜீரியாவும். குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது, அது முக்கியம். இதோட தலைநகர் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் பிரையா, ஓகேங்களா. பிரையா பேர் பாத்தீங்கன்னா கபோ வெர்டே குடியரசு, ஓகேங்களா. அடுத்து ஒன்று பார்க்கலாம். 11th ஒன்று பார்த்தீங்கன்னா 2027 இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த துவரம் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு, ஓகேவா. கீழ்கின்ற எந்த ஆண்டுன்னு கொஸ்டின்லாம் 2027 இலக்கா சொல்லியிருக்காங்க. என்னன்னா துவரம் பருப்பு உற்பத்தியில் நம்ம இந்தியா வந்து முழுமையான ஒரு தன்னிறைவு, எந்த ஒரு எது இறக்குமதி இல்லாம முழுமையான தன்னிறைவு, ஓகே. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2027 இலக்கா வச்சிருக்காங்க. என்ன கொஸ்டின் நம்பர்லாம்னா கீழ்கின்ற எந்த ஆண்டு துவரம் பருப்பு உற்பத்தியில் இந்தியா முழுமையாக தன்னிறைவு பெறும் கேட்கலாம். 2027 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2028க்குள்ள, அதாவது 2028க்குள்ள
அனைத்து பயிர் வகைகளும் ஆனால் எல்லா பருப்பு வகைகளுமே நம்ம வந்து முழுமையாக தன்னிறைவு அடையிறதுக்கான முழு வாய்ப்புன்னு சொல்லி 2028 சொல்லியிருக்காங்க. துவரம்பருப்புக்கு மட்டும் 2027 ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பச்சை பயிர் கொண்டைக்கடலை ஆல்ரெடி நம்ம தன்னிறைவு அடைஞ்சு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தன்னிறைவு ஆயிடுச்சு. கொண்டைக்கடலையும் பச்சை பயிர் ஓகேங்களா. துவரம்பருப்பு மட்டும் 2027. 2028 மொத்தமாக ஃபைனல் பண்ணிட்டாங்க. அதாவது இருக்கிற அனைத்து பயிர் வகைகளுமே நம்ம முழுமையாக இறக்குமதி பண்ணாம நம்ம வந்து தன்னிறைவு பெற்றோம்னு சொல்லி 2028 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம இது மட்டும் தான் பார்த்துக்கணும். அடுத்து 12th ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஒரே நாடு ஒரே தேர்தல். ஓகேவா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி இதை கொண்டு வரலாம் சொல்லி இதை பத்தி ஆராய ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா திரு ராம்நாத் கோவிந்த். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய முன்னாள் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ரொம்ப முக்கியமான நபர். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. இதை பத்தி இது நிறைய இது சொல்லியிருக்கோம், நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதை. ஓகேங்களா, தேர்ட் பார்த்தீங்கன்னா உல்ஃபா அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உல்ஃபா அமைப்பு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். ஓகேங்களா, இந்த உல்ஃபா அமைப்பு எந்த மாநிலத்துடன் தொடர்பு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம். என்னன்னா 1979 தொடங்கியிருப்பாங்க இந்த அமைப்பு. ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட 20 to 30 நபர்களை கொண்டு தொடங்கப்பட்டதுதான் இந்த உல்ஃபா அமைப்பு. என்ன கேட்டிருப்பாங்கன்னா அஸ்ஸாம ஒரு தனி கண்ட்ரியா தனி நாடா ஒதுக்கிடுங்க சொல்லிட்டு வன்முறை சார்ந்த ஒரு போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த உல்ஃபா அமைப்பு. முதல் கொஸ்டின் என்னவா இருக்கலாம்னா இந்த உல்ஃபா அமைப்பு கீழ்கண்ட எந்த மாநிலத்துடன் தொடர்பு கொஸ்டினா கேட்கலாம். அது வந்து அஸ்ஸாம். ஓகேங்களா, சமீபத்தில் பேச்சுவார்த்தை கவர்மெண்ட்டுக்கும் இந்த அமைப்புக்கும் பேச்சுவார்த்தை நடந்து ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதன்படி 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த இந்த உல்ஃபா அமைப்பை கலைச்சிட்டாங்க. ஓகேவா, கலைச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். 1979 ஏப்ரல் 7 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 20 to 30 இளைஞர் படையால் உருவாக்கப்பட்டதான் இந்த உல்ஃபா அமைப்பு. அஸ்ஸாம். ஓகேவா, அஸ்ஸாம் ஸ்டேட்டுடன் தொடர்புடையது ரொம்ப முக்கியம். 2027 ராம்நாத் கோவிந்த். உல்ஃபா அமைப்பு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 2023 சிறந்த ஃபிஃபா வீரர். ஓகேங்களா, ஃபிஃபா கால்பந்து கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய சிறந்த வீராங்கனை கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது லியோனல் மெஸ்ஸி. ஓகே, அவருக்கு தான் கொடுத்திருக்காங்க. 2023 சிறந்த ஃபிஃபா வீரர் யாருக்குன்னா நம்ம லியோனல் மெஸ்ஸி. ஓகேவா, அர்ஜென்டினா பிளேயர். ஓகேவா, அர்ஜென்டினா ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்ஜென்டினா பிளேயர் லியோனல் மெஸ்ஸிக்கும். வீராங்கனை யாருன்னா ஐடனா பொன்மாட்டி. ஓகேவா, ஐடனா பொன்மாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். ஓகேவா, இவங்க வந்து ஸ்பெயின், அர்ஜென்டினா. அந்த 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, வீராங்கனை வந்து ஐடனா பொன்மாட்டி. இந்த 2மே தரவா பார்த்தோம். ஓகே, 2023 கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த ஆயி அம்மாள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீபத்தில் நியூஸ்ல வந்திருப்பாங்க. முதலமைச்சருடைய சிறப்பு விருது. ஓகேவா, முதல்வர் சிறப்பு விருது கொடுத்து 2024 யாருன்னா மதுரை மாவட்டம் கொடிக்குளம் அந்த கிராமத்தை சேர்ந்த இந்த ஆயி அம்மாளுக்கு கொடுத்திருக்காங்க. என்னன்னா இவங்களுடைய நிலம் 1.5 ஏக்கர் நிலத்தை கிட்டத்தட்ட 7.5 கோடி மதிப்பிலான நிலத்தை ஒரு அரசு உயர்நிலை பள்ளிக்கு தானமா கொடுத்திருப்பாங்க. அதனால இந்த விருதை கொடுத்து அந்த அம்மா வந்து கௌரவிச்சிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்ப லியோனல் மெஸ்ஸி பார்த்தாச்சு. ஐடனா பொன்மாட்டி யாருன்னா ஸ்பெயின் அடைச்சிருந்தவங்க. இவங்களுக்கு வந்து 2023 ஃபிஃபா சிறந்த வீராங்கனைக்கான அவார்டு கொடுத்திருப்பாங்க. மெஸ்ஸி எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த பேரை வீராங்கனை தரவா பார்த்து வச்சுக்கணும். இந்த ஆயி அம்மாள் மதுரை மாவட்டம் கொடிக்குளம் தெளிவா பார்த்துக்கணும். ஒரு அரசு உயர்நிலை பள்ளி கொடுத்திருப்பாங்க. என்ன விருது கொடுத்திருப்பாங்கன்னா முதலமைச்சருடைய சிறப்பு விருது 2024 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம்.